ஜூன் மாசம் என்ன பிளான்? இன்டர்னா ஒரு கம்பெனில போயிடணும், படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் சேர்ந்துட்டு படிக்கணும். ஜூன் மாசம் காலேஜ் வந்துருவாங்க. பிளானும் இல்ல, எப்பறம் உருவாகணும் தான் உண்டு. இப்போதைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், அதே பிளான் தான். ஒன்றும் இல்லை சார், காலேஜ் போனோம், அந்த பிளான் தான் இருக்கு, அவ்வளோதான். ஜூன் மாதம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் ஆதன் சினிமாவுக்கு தளபதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் பிளானே. இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலில் தளபதியோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்களோட இன்டர்வியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ தளபதியோட பர்த்டேவை இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலோட செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT holiday. தஞ்சாவூர் உருமி மேலா தாள தட்டி பாடி வரும் கும்பகோணம் பூங்கரகம் குஞ்சம் வச்சே ஆடி வரும். ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததேதான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. லைவ் கான்சர்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மொமெண்ட், அந்த வீடியோ கூட இன்னுமே அப்படியே நான் தானான்னு சொல்லிட்டு வாய் கை வச்சு பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. நான் நம்பவே இல்லை கொஞ்சம் கூட. நானும் இவனும் இங்கே சொல்லிட்டு இருக்கோம், டேய் நீ தாண்டா இவன் வந்துட்டு என்கிட்ட அக்கா நீங்க தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் டக்குன்னு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தது என்ன. விஷ்ணுவோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? பாட்டு மூலமா, நீங்க பேரே சொல்லாம பாட்டு மூலமா தெரியப்படுத்த போறீங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிஷேகா, உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். ஆக்சுவலா வருத்தம் இருக்கா? இப்ப அவர் படம்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்ல, அவர் எப்படி முதலமைச்சரா இருக்காரு. தன்வி, உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. பிரபு பாட்டு பாடுவாரா? இல்ல SPB சார். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சரிகமபாவோட லிட்டில் சாம்ப்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஆனா எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தும் பரவாயில்ல, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் டயர்ட் ஆயிடும். டயர்டா இருக்கா உங்களுக்கு? ஜாலியா இருக்கீங்கல்ல? ஓகே. இப்போ நீங்க யாருமே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இல்ல முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு அப்படியே யாருமே இல்ல. ஸோ எல்லாருமே கேள்வி ஞானம் வழியா தான். குருவும் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் தான் யாரும் இல்லை, கரெக்டா? உங்களுக்கு ஏதாவது மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்து பக்கத்துல உட்காந்து இப்படிதான் பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களா? சரிகமப்பா போறதுக்கு முன்னாடி அப்படியே யாருமே இல்லை. ஸோ கேள்வி ஞானம் மூலயமாவே கத்துக்கிறதுன்னு இருக்குல்ல, ஒரு பாட்டை கேட்டே கத்துக்கிட்டு ஓகே நம்மளால ஒரு ஸ்டேஜ்ல பாடிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எங்க வந்தது முதல்ல உங்களுக்கு? எனக்கு ஸ்கூல்ல தான் அது வந்துச்சு. நீங்க இந்த காம்படிஷன்ஸ்லாம் பாடி எப்படின்னா நிறைய பசங்க தெரியாமலே சும்மா கலந்துப்பாங்க, சும்மா பாடுவாங்க. எதுவுமே கரெக்டா பாடலனா கூட சும்மா பாடுவாங்க. நான் எனக்கு பாடணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாடாம இருப்பேன். ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட, நீ ஏன் ஆனா நீ நல்லா பாடலனாலும் நீ எதுக்கு கலந்துக்கிட்டு நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு நீங்க நல்லா பாடலன்னு சொல்லி கேட்டாங்களா? அப்படி இல்ல, அவ சொல்றா நான் நல்லா பாடலன்னா. அது தெரிஞ்சும் நீ எதனால சேர்ந்த, உனக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு கேட்டேன்னா, நமக்கு வராததுன்னு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், தப்பா பண்ணா என்ன இப்போ நம்ம திருப்பி பாடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நானும் பாடினேன். ஆனா அந்த ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். உங்களுக்கு?
எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருப்பேன். அப்புறம் பேசிக் வந்து ஹார்மோனியம் பேசிக் சரிகமப்பா அது மட்டும் வந்து கொரோனா லாக்டவுன் டைம்ல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நானே வீட்ல எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பாட்டு சொன்னாலும் நான் வாசிப்பேன். அந்த மாதிரி நான் கத்துக்கிட்டேன். ப்ளேவும் பண்ண கத்துக்கிட்டீங்க. ஓகே, நைஸ். இப்போ எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் நான் நல்லா பாடின பாட்டு இதுதான், இந்த இடத்துல தான் எனக்கு சிங்கிங்கோ நம்மளுக்கு பாடலாம் வருமா அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு நம்ம சிங்கர் தான் அப்படின்னு உங்களோட ஆழ்மனசே சொல்லணும்ல, அப்படி ஒரு பாட்டுனா என்னன்னு சொல்லுவீங்க? நான் வந்து இங்க மெகா ஆடிஷன் வரும்போது தஞ்சாவூர் உரிமை மேலம்னு ஒரு சாங் வந்து. ஓகே, என்ன பாட்டு அது? அதான் தஞ்சாவூர் உரிமை மேலம்னு ஒரு சாங். அது பாடினதுக்கு அப்புறம் தான் அப்பா நம்மளும் ஒரு சிங்கராடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 லைன் பாடுங்க. தஞ்சாவூர் உரிமை மேலம் தாள தட்டி பாடி வரும் கும்பகோணம் பூங்கரகம் குஞ்சம் வச்சே ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேலம் தாள தட்டி பாடி வரும். ஓகே, இதுல இப்ப இவ்வளவு nuances இருக்குல்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது முதல் தடவை பாடும் போது எப்படி இதெல்லாம் வந்து? ஆனா வந்து எனக்கு அது வந்து நோட்ஸ்ன்னு தெரியாது. ஓகே, அது ஒரு எப்படி அது ஒரு அதுல ஒரு அது நோட் நான் தப்பா பாடினேன்னா அதுல நம்ம ஹார்ட் ஒர்க் போடணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, தப்பு பண்ணியே கத்துக்கலாம், பிரச்சனை இல்ல, தப்பு பண்ணி கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு லெவல் பாடும்போதே அவங்க சொல்லி கொடுத்துதான் நம்ம பாடணும்னு இருந்தேன். ஏன்னா வந்து நானா லேர்ன் பண்ணனா தப்பா லேர்ன் பண்ணிடுவேன். ஓகே, பண்ணா அதை எனக்கு வந்து ஒண்ணு பண்ணேன்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே, அதனால நான் வந்து பாடி பார்க்க மாட்டேன். அவங்க பாடி ஒரு தடவை காட்டினதுக்கு அப்புறம் தான் நான் பாடுவேன். சூப்பர் சூப்பர். தன்வி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு, நீங்க நல்லா பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு? கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததேதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. சூப்பர். ஆக்சுவலாக உங்க குரல் வந்து சின்ன பொண்ணோட குரல் மாதிரி இல்லை, ஒரு மெச்சூர்டான விமன் குரல் மாதிரி இருக்கு. சூப்பர். விஷ்ணு, உங்களுக்கு முதல் பாட்டு, விஷ்ணு நல்லா பாடின முதல் பாட்டு? ஆயிரம் நிலவேவா பாடுங்க. ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. ஓகே, லைவ் கான்சர்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. காசே கொடுக்காம ஒரு சூப்பரான மியூசிக்கல் கான்சர்ட்டு. சூப்பராக பாடுறீங்க 3 பேரும். இப்போ விஷ்ணு வந்து ஏன் ரஹ்மானுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு மேஜிக்கல் காம்பரா? விஷ்ணு வந்து ரஹ்மான் பாட்டு எடுத்தா அது வேற ஒன்றா வந்துடுது ஸ்டேஜில், என்ன மேஜிக் அது? தெரியல. ஆனால் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம ஏஆர் ரஹ்மான் பாட்டு எடுத்து பாடணும்னா நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறோம், நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா கஷ்டம் இல்லை, இப்போ ரஹ்மான் சாரோட பாட்டு பாடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த மேஜிக் எப்படி அமையுது? ரொம்ப பிடிக்குமா ரஹ்மான் சாரை? ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர். அபிஷேகா, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மொமெண்ட், டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மொமெண்ட், அந்த வீடியோ கூட இன்னுமே அப்படியே நான் தானான்னு சொல்லிட்டு வாய் கை வச்சு பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் எதிர்பார்த்தீங்களா? முன்னாடிலாம் சொல்லல உங்ககிட்ட, எதுவுமே சர்ப்ரைஸாக தான் வச்சிருந்தாங்க, நீங்க தான் டைட்டில் வின்னருங்கிறதுலாம் சொல்லல? ஒரு துளி கூட எங்களுக்கு தெரியல. ஓகே. எனக்கு என்னன்னா, நான் வந்துட்டு நினைச்சேன் ஒரு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், நான் அந்த 1 2 3 சொல்லும்போது கூட ஒரே ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா வந்துட்டு இவங்க 2 இப்போ நானும் விஷ்ணுல ஒரு ஆள் டைட்டில் வின்னர், ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்னு சொல்லும் போது ஒரு 10 லேக் வருது, அதுவே போதண்டா நம்மளுக்குங்கிற மாதிரிதான் 1 2 3 ஜாலியா சொல்றேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு, நான் நம்பவே இல்லை கொஞ்சம் கூட. நானும் இவனும் இங்க சொல்லிட்டு இருக்கோம், டேய் நீ தாண்டா, இவன் வந்துட்டு என்கிட்ட அக்கா நீங்க தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்.
அந்த டயத்துல டக்குன்னு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தது என்னால சத்தியமா நம்ம திருப்பி சொல்லுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சொல்ல வரும்போது ஜட்ஜஸ் வாய் பார்த்துட்டு இருப்போம் நாங்க. அப்போ வந்துட்டு வீண் தான் வச்சிருந்தாங்க. லாஸ்டா ஆண் மாத்தினப்ப கூட நாங்க பயந்துட்டோம். ஓகே, வீண் தான் வச்சிருந்தாங்க, ஆண் மாத்திட்டாங்களா? ஓகே, உங்களை ஏமாத்தி டீஸ் பண்ணிருக்காங்க அப்போ உங்களை? ஆமா, லைட்டா. நாங்க எப்பவுமே அப்படிதான் ஜட்ஜஸ் வந்துட்டு சொல்ல போகும்போது அப்படி அச்சமா சொன்னதுக்கு அப்புறம் அப்படி வந்துட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி இப்ப பாக்கும்போது இப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆணு மாத்ததுக்கு அப்புறம் தான் ஷாக் ஆனேன் நான். ஓகே, ஆனா இப்ப பாருங்களேன், நீங்க அந்த மொமெண்ட் சொல்லும் போது அவங்களும் சரி இவங்களும் சரி அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்குமே அந்த போட்டி நம்ம வரணும் அப்படிங்கறதுல இல்ல, யூ ஜஸ்ட் என்ஜாய் சிங்கிங். நம்ம யார் வின்னரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இப்போ நம்ம வந்து இவங்களுக்கும் சண்டை, இந்த நெகட்டிவிட்டிலாம் நம்ம உடைக்கிறோம். உங்களோட லிட்டில் சாம்ப்ஸ்ல உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இதுதான் காரணம் அப்படின்னு விஷ்ணுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்? கனிஷ். என்ன காரணத்தினால? ஏன் தெரியாது, முதல்ல பார்த்தேன். சும்மா முதல்ல என்னோட அம்மாவும் அவங்க அம்மாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே சும்மா பேசுவோம், அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ளோஸ் ஆச்சு அப்படியே நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்க இப்போ. ஓகே, நல்ல க்ளோஸ் ஆயி ஸ்ட்ராங்கான. ஓகே, அபிஷேகாக்கு? எனக்கு வந்து தன்வி தான். ஓகே. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரதீக்ஷா இருந்தா. தன்வி எப்படி லாஸ்ட் ஜாயின் எப்படி? இல்ல, நாங்க அதுக்கு முன்னாடில இருந்தே ஃப்ரெண்ட் தான். பிரதீக்ஷா கூட கொஞ்சம் சேட்டை பண்ணுவோங்கிறதுனால பிடிக்கும். ஆனா வந்து பிரதீக்ஷா போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இனி ரொம்ப இது பண்ண கூடாது, ஏன்னா எல்லாரும் போறாங்க, நம்ம ரொம்ப பாசம் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு தன்வி ஃப்ரெண்டு. பிரதீக்ஷாவால தன்வி இன்ட்ரோடியூஸ் ஆனாங்கறதுனாலதான் பிரதீக்ஷா ஃப்ரெண்ட். ஓகே. ஆனா வந்து எனக்கு தன்வி இப்போ வரைக்கும் நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கறதுனால தன்வி. தன்விக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எல்லாருமே ஒருத்தர் சொல்ல முடியாது, எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, சூப்பர். இப்போ இந்த சிங்கிங் அப்படின்னா நிறைய டிசிப்ளினா இருக்கணும். சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுவும் குழந்தைங்க உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டா த்ரோட்டு போயிடும், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தண்ணி கூட வந்து ஜில்லு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி கூட ஜில்லுன்னு குடிக்கூடாது, இப்படிலாம் இருக்கும். இப்போ இந்த டைமில் ரெடி ஆகிற டைமில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? ஒரு பிஞ்சு மனசில் நெஞ்ச இது விதைக்கிறீங்களேடாங்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி தராமல் எவ்வளோ உங்களை டார்ச்சர் பண்ணாங்க இந்த ஒரு 6-7 மாசமா? டார்ச்சர்ன்ட்டு இல்லை, எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா நாங்க கூலா ஏதாவது சாப்பிட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, வேர்ல்டு வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தள்ளி வச்சோம். அப்புறம் நாங்க இது முடிச்சக்கு அப்புறம் எவ்வளவு சாப்பிடுறோன்னே தெரியல, நான் சாப்பிட்டுட்டே இருக்கோம். இப்போ கூட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுவும் ஐஸ்கிரீமா வந்துட்டு இருக்கு, ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே, என்ஜாய் பண்றீங்களா இந்த மொமெண்ட்ல? ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? எனக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. இப்போ ஃபினாலேல கூட எனக்கு தொண்டை லைட்டா சரி. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க எனக்கு ஐஸ்கிரீம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவ்வளவு அப்ப அந்த டயத்துல ஃபீல் பண்ணல. எப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், எல்லா வாரமும் கோல்டு வாங்கிட்டு இருக்கும் போது பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஒரு வாரம் கோல்டு வாங்காம பிரேக் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஐயோ இனிலாம் இதெல்லாம் தொடவே கூடாதுரா அப்படின்னுட்டு வந்து அப்புறம் அடுத்த வாரம் கோல்டு வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி ஐஸ் கப் போச்சு. ஆனால் நான் சாப்பிடவே இல்லை. ஓகே சூப்பர். ஆக்சுவலாக அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு லாங் ரன்ல ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நல்ல பாடல்கள் ஆகணும்னா இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட், நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பாட்டால பதில் சொல்லணும். பாட்டால? ஆமாம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா நீங்க அவங்க பேரை சொல்லாம அவங்களோட பாட்டை பாடி எங்களுக்கு சொல்லணும். அவர் நடிச்ச படத்துல அதேதான். ஓகேவா? ஃபேவரட் ஆக்டர். நான் ஒரு 3 கேள்வி தான், ரொம்ப எல்லாம் பெருசா கேட்க மாட்டேன். 3 பேருமே ஒரு சின்னதா ஒரு 2-3 லைன் பாடுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் 3 இல்ல 4, அது எப்படி போறோம், என்ன ஃப்ளோல போதும், எனக்கு கான்செர்ட் என்ஜாய் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஃபேவரட் ஆக்டர், விஷ்ணுவோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? பாட்டு மூலமா, நீங்க பேரே சொல்லாம பாட்டு மூலமா தெரியப்படுத்த போறீங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே,
அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஓகே, 6 முதல் 60 வரையும் சும்மா சொன்னாங்க. என்ன காரணத்தினால அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா இவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறீங்க. அவரோட ப்ரைம் டைமில் அப்போது நம்ம பாட்ஷாவோ அண்ணாமலை அதெல்லாம் அந்த டைம் படம். பட் இப்போ வரைக்குமே அவ்வளோ ஃபேவரட்னா என்ன காரணம்? அந்த ஸ்டைல். என்ன ஃபேவரட் ஃபிலிம்னா என்ன? அந்த ஸ்டைல்னா பிடிச்ச படம், ரஜினி சாரோட பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? படையப்பா. படையப்பா பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த காலத்து பசங்களும் பழைய பாட்டு கேட்குறாங்க, பழைய படம் பார்க்குறாங்க. சூப்பர். அபிஷேகா, உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு பிடி, நான் சிரிச்சா வான வெடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பரணி கெடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். சூப்பர். ஆக்சுவலாக வருத்தம் இருக்கா? இப்போ அவர் படம்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, அவர் எப்படி முதலமைச்சரா இருக்காரு, எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே, இருந்தாலும் நாங்க அதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை பார்த்து ஓகே, அதுலயே அதே ரிப்பீட்டடா பார்த்து சாட்டிஸ்ஃபைங் தான் இல்ல? சூப்பர். ஓகே, தன்வி, உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. பிரபு பாட்டு பாடுவாரா? இல்ல எஸ்பிபி சார். ஓகே, இல்ல நான் ஃபேவரட் ஆக்டர் தானே கேட்டேன். படம் நடிச்சிருக்காருங்கிறதுனாலயா? ஓகே, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் தனுஷ் சிம்பு லெவல்ல எதிர்பார்த்தேன். எஸ்பிபி ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லி, ஏன் எஸ்பிபி வந்து நான் ஃபேவரட் ஆக்டர்னு கேட்கும்போது கூட எஸ்பிபி சொல்ற அளவுக்கு ஏன் அவ்வளோ ஒரு நெருக்கம்? அவங்க வாய்ஸும் செம்மையா இருக்கும், அவங்க ஆக்ட் பண்றதும் ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த மூச்சு விடாம பாடுறது, அந்த இதெல்லாம் அந்த படத்துல எல்லாம். அது ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? முத்துமணி அதுதானே எல்லாரும் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா. சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி தன்விக்கு மட்டும் எக்ஸப்ஷனல். ஏன்னா வந்து இந்த கேள்விக்கான பதில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க 2 பேர் மட்டும் பாடுங்க. ஃபேவரட் சிங்கர்? அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. சூப்பர் சூப்பர். நீங்க அபிஷேகா? வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நெல்லன்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்ச, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருக்கும், காணாதவோ உருவோம் கண்ணுக்குள்ள இனி கோணிஞ்சது சங்கர் மகாதேவ். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க இப்போ இந்த காம்படிஷன் இந்த இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வீட்டில் உட்காந்து பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, சாஞ்சு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுடைய மனம் திருப்திக்காக நீங்க பாடுற பாட்டு என்ன? நீங்கள் இந்த பாட்டை பாட்டால் நான் சந்தோஷம் அடைஞ்சுப்பேன். எனக்கு யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த பாட்டை வந்து ரொம்ப நுவான்சஸாக பாடணும்லாம் எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. நான் என் சந்தோஷத்துக்காக நான் இந்த பாட்டை பாடுவேன். அப்படின்னா என்ன பாட்டு பாடுவீங்க? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ரிலாக்ஸ் பண்ணுற பாட்டை இவ்வளோ நுவான்ஸ்டாக இருக்கு, என்னங்கடா. ஓகே, சூப்பர். ஆனால் நீங்கள் அபிஷேகா? முன்பே வாய் நன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வாய் நன்பே வா, பூ பூவாய் பூவானா, நானா கேட்டேன் என்னை நானே, நானா நெஞ்சம் சொன்னது முன்பே வாய் நன்பே வா, பூனே வா உயிரே வா. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். தன்வி, அப்படியே இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணுங்க. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல்,
உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல். அண்ட் உங்கள் 3 பேர்கிட்டையுமே பேசினதில் அண்ட் உங்கள் பாட்டை ரசித்து கேட்டதில் எனக்கு செம ஹாப்பி. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் இசை சார்ந்து இயங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ இதில் வந்து டைட்டில் வின்னர், ஃபஸ்ட்டு, செகண்டு இந்த மாதிரிலாம் நான் வகைப்படுத்தி பார்க்கவே விரும்பல. உங்கள் 3 பேர்கிட்டையுமே நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல இசை இருக்குது. அந்த இசையை முடிஞ்ச அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன் ஒரு இசை ரசிகனா. தேங்க்யூ ஸோ மச். நல்ல பெரிய இடத்துல இருப்பீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.